ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் த வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் அது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் த வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட பார்ட்டியோ டஞ்சன் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஹே நீங்க எல்லாம் டிராவலிங் பண்ற அட்வென்ச்சரர்ஸா அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேட்குவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். உண்மையிலேயே இது செம்ம ஃபன்னா இருக்க போது அப்படின்னு லோரி சொல்லவும், நம்ம ஃபன்னா என்ஜாய் பண்ண வரல, டிராகன் வைன் பில்லரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். டஞ்சன் சிட்டில க்ளூ கிடைக்கும் லோரி சொல்லவும், டஞ்சன் சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கறா. மெல்கியால இருக்கிற டஞ்சனுக்கு மேலேயே ஒரு சிட்டியா அமைச்சிருக்காங்க லோரி சொல்லவும், டஞ்சனுக்கு மேல ஒரு சிட்டியா அமைச்சிருக்காங்களா? நான் இருந்த காலத்துல டஞ்சன்லாம் ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம அங்கேயே போலாம் லோரி, அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேப்ல காமிக்கிற மாதிரி நம்ம சுத்தி தான் போனோம், அதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி லோரி சொல்லவும், நம்ம இந்த காடு வழியா போனா சாயங்காலத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்றா. என்னது இந்த காடா? இதுல ரொம்பவும் டேஞ்சரஸான மான்ஸ்டர் மட்டும் கிடையாது, புத்திசாலி மான்ஸ்டர்ஸும் இருக்கு அப்படின்னு ஆல்மா பயப்படுவோம். புத்திசாலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். சோ இப்போ இவங்க இந்த காட்டு வழியாவே ஈவினிங்குள்ள அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ வரைக்கும் என்ன ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட நம்மள வந்து அட்டாக் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ரொம்பவும் பசிக்குதுப்பா அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், எனக்கோ பசிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி சாப்பாட வரவேன்னு மத்தவங்க சொல்லவும், நம்ம இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறதே சாப்பிடலாம், இருங்க இதோ வேட்டையாடிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோவை சில மான்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுது, ஆனா அது எல்லாமே ஒரே மாதிரியே கோஆர்டினேஷன் பண்ணி வருது. அப்படின்னா இதுங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அண்ட் அதோட லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பிடிச்சிருந்தா. ஏதோ பெரிய சவுண்ட் கேட்டுச்சுல, அது மேடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ ஒரு குரங்கு மாதிரி இருக்கிற மான்ஸ்டரை பிடிச்சிட்டு வந்துருந்தான். இதுதான் எல்லாரும் சொன்ன அந்த இன்டெலிஜென்ட்டான மான்ஸ்டர் நினைக்கிறேன். ஆனா மேடி நம்ம இதையா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கப்போ, இல்ல அதுக்கு வேற ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு போரையோ வேட்டையாடிட்டு வந்திருக்கான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்மளால சாப்பிட முடியாது, பட் இது மட்டும் எக்ஸெப்ஷனல், இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு மான்ஸ்டரையா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மேடி அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருந்து இரும்பு துகள்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தை வந்து லோரி கிரியேட் பண்றா. எரிக்கிறதுக்காக உட்ஸை வந்துட்டு ஐரிஸ் கிரியேட் பண்றா. சமைக்கிற வழியை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிட்டு ஆல்மா சொல்றா. பார்த்தா அடுப்பு வெடிக்குது, நான் ஃபயர் மேஜிக் எதை யூஸ் பண்ண அது எப்படியோ வெடிச்சிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. இவளுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியலன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்களே சமைச்சு சாப்பிடுதாங்க. மான்ஸ்டர் சாப்பிட போறமே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐரிஸ் சாப்பிடறத பார்த்துட்டு இவங்களும் சாப்பிட்டு பார்க்கவும் அது ரொம்பவோ டேஸ்டா இருக்கு. நான் ஸ்பெஷலா ஒரு சூப் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்மா கொடுக்கவும், ரீகாவா சமையலை பத்தி தெரியுங்கிறதுனால வாங்கல, பரவாயில்ல கொண்டாப்பா நீ ஆசையா செஞ்சிருக்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அந்த சூப்பை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அதை வாமிட் எடுக்கிறா. ஒரு டார்க்னஸ் டிராகனால கூட ஆல்மா சமையல சாப்பிட முடியல நம்ம ஹீரோ கிண்டல் பண்றான். என் வயிறு 80% ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், இவ்வளவு சாப்பிட்டா அவனுக்கு அவ்வளவுதான் ஃபில் ஆயிருக்கான்னு அவங்க ஆச்சரியப்படுதாங்க. சரி வாங்க நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஐரிஸோட டிராகன் பவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு மான்ஸ்டரும் நெருங்காது, சாயங்காலத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இவங்க எல்லாருமே சாயங்காலத்துக்குள்ள அந்த மெல்கியா டஞ்சன் சிட்டியை வந்து சேர்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த டஞ்சன் சிட்டி இல்ல, ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் கூட ஒரு மாதிரி எரியுது. இந்த லைட் மானா ஸ்டோனை வச்சு கிரியேட் பண்ணாம டைரக்டா பூமியில இருந்து மேஜிக் உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி அது பக்கத்துல நிக்காதீங்க, ஆபத்து, போன வாரம் தான் லைட் வெடிச்சு 10 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு கடைக்கார் சொல்லவும், கீழே குனிங்க நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த லைட் வெடிக்குது. இவ்வளவு ஆபத்தான ஒன்னு ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கீங்களே அப்படின்னு லோரி கேட்கவும், ஏன் மேல கோவப்படாதீங்க, இதை ஒன்னும் நான் வைக்கல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த டஞ்சன் சிட்டியோட லார்டு தான். நாங்களும் எல்லாரும் மாதிரி மானாஸ்டோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மானாஸ்டோன் ரொம்ப வேல்யூபிளானது, அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்லவும், அப்படின்னா இவர் புதுசா வந்திருக்கிற லார்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சிட்டியே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு அந்த கடைக்கார் வருத்தப்படுறாரு. இந்த ஆப்பிள் நம்ம ஹீரோ அந்த கடைக்கார் கிட்டே இருந்து வாங்கிட்டு வரான். நம்ம அந்த டஞ்சனுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் கில்ட்ல இருந்து பெர்மிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஒரு அட்வென்ச்சரஸ் கில்ட தேடி போறான். அந்த கில்டுல 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களும் அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. டஞ்சனுக்குள்ள போக பெர்மிட் வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன கேட்டா அது நல்ல ஐடியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நியூ லார்ட் ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய அட்வென்ச்சரஸ் அங்க போய் அடிப்பட்டு தான் திரும்ப வந்திருக்காங்க, அதுவும் நீங்க சின்ன பசங்க வேற. அது மட்டும் கிடையாது, இந்த பெர்மிட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னா லார்ட் அதுக்கு ஒத்துக்கிடணும். அப்படி பண்றதா இருந்தா அவர் எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரோ அப்பெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், அப்படின்னா அவனுக்கு நாங்க வேலைக்காரங்க மாதிரி இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. எங்களை பாத்தீங்கல்ல பெரியவங்க நாங்களே அடிபட்டு கிடக்க, பொடி பசங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்கறான். 4 பெர்மிட் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே, ஒரு எமர்ஜென்சி ஹீலர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா, நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு ஒருத்தி வந்து கேட்கறா. சிட்டி இருக்கிற நிலைமைக்கு இங்க ஹீலர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு அடிப்பட்டவன் சொல்லவும், எனக்கு ஹீலிங் பண்ண தெரியும், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அடிபட்டு கிடக்குறாங்க, சில டாக்டர்ஸ் ஹீலிங் பண்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அட்வென்ச்சரஸ் இந்த ஊர்ல இருக்கும்போது ஹீலர்ஸை வச்சுக்கிடணும்னு கூடவா தெரியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்கதா செஞ்சாங்க, ஆனா புதுசா வந்த லார்டு தான் அவங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு யாரோட மேஜிக் சோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, யார் அதிக ஆபத்துல இருக்காங்கன்னு பார்த்து நம்பர் வைஸ் எல்லாரையும் ஆர்டர் பண்றான். யாருக்கு ஃபர்ஸ்ட் அதிக ஹெல்ப் தேவையா அவங்கள நம்பர் படி பிடிச்சிருக்கேன், நீங்க சீக்கிரமா எல்லாருக்கும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே தம்பி இது ஒன்னும் விளையாடுற இடம் இல்ல, இங்க சின்ன பசங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லவும், உங்களால இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீயே பாரு அவங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியாது, பட் டேமேஜ் மினிமம் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், அப்படின்னா மோடிக்கிட்டு நான் செய்யறத பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடிப்பட்ட ஒருத்தனோட காயத்தை
நம்ம ஹீரோ டோட்டலா ஹீலிங் பண்றான். டாக்டர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு சரி நாங்களும் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. யாருக்கு அதிக ஹெல்ப் தேவையோ அவங்கள நம்பர் படி ஆர்டர் பண்ணிருக்கேன், சீக்கிரமா போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ சொன்னபடியே எல்லாரும் வேலை பாக்குறாங்க. அந்த அட்வென்ச்சரர் கில்டுல அடிபட்டு உட்கார்ந்திருந்தா அந்த 2 பேருமே வந்து நாங்க என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் ஒரு வழியா எல்லாரையுமே காப்பாத்தி முடிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு நீங்க ஒரு பெரிய டாக்டரா, இதுக்கு முன்னாடி டாக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீலிங் என்னோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, நான் அதை அப்பப்பதான் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒரு மிராக்கிளியே நடத்திட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. புது லாடை எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த லாடு என்னாச்சு, அவர் இறந்து போயிட்டாரா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தாரு, அப்படியே தூங்கிட்டாரு. ஆனா ப்ரீவியஸ் லார்ட் எப்படி இறந்து போனாருங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. யாராலையுமே அவர் எப்படி இறந்து போனாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. நான் அப்பவே நினைச்சேன், நான் நினைச்சது கரெக்ட் தான். டஞ்சன் ரொம்பவும் ஆபத்தானது, அதுக்கு மேல ஒரு சிட்டியை கட்டுறது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனம். ஹியூமன்ஸ் அழிக்கிறதுக்காக டீமன்ஸ் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க. புதுசா வந்து அந்த லார்டோ டீமனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் அவங்க ரூம்ல போய் படுக்கவும் மேடி என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹெட் மாஸ்டருக்கு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நாங்க ஸ்கூல்ல இல்லாத டயத்துல நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எங்களால பண்ண முடியாது, அதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டிருக்கான். இதையும் எழுதினா அப்படின்னு அவங்க கேட்கவும், உண்மையான லெட்டர் என்கிட்ட இருக்கு, பாக்ஸ் கடியில அதை வச்சுட்டு ஃபேக்கான இந்த லெட்டர் தான் நான் மேல வச்சு அனுப்ப போறேன். ஹெட் மாஸ்டரும் நானும் இந்த சீக்ரெட் கோட் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டோம், சோ நம்ம மெசேஜ் வேற யாருக்கும் லீக் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெல்கியால இருக்கிற அந்த புது லார்ட பத்தி கிங் கிட்ட சொல்லி தான் நம்ம ஹீரோ அந்த ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான். லெட்டர் அனுப்புறத விட நம்மளே டைரக்டா போய் பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கும். நம்ம கிட்ட தான் இப்ப பெர்மிட் இருக்குல்ல, நம்ம டஞ்சனுக்குள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாம் ஒழுங்கா முடியுமா அப்படின்னு லோரி கேட்கவோ, கவலைப்படாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்மாவும் ஐரிஸும் தூங்கிட்டாங்க. மேடி கூட ஒரே ரூம்ல ஒன்னா படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி லோரி இன்னும் தூங்காம இருக்கா. பக்கத்து பெட்ல தான் லோரி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் தூக்கம் வரல. அப்போ திடீர்னு ஐரிஸ் தூக்கத்துல வளர ஆரம்பிக்கிறா. ஐரிஸ் கேட்கறதுக்கு ஆல்மா தூக்கத்திலே ரிப்ளை பண்ணவோ, இதுங்க எப்படிடா தூக்கத்திலேயும் ஜிங்கா இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. சரி நாளைக்கு டஞ்சனுக்குள்ள போகணும், தூங்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணாலுமே அவங்க 2 பேருக்குமே தூக்கம் வரல. 2 பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி ஓகே, 1 மான்ஸ்டர் 2 மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி ஒரு வழியா தூங்குறாங்க. ஐரிஸ் தூக்கத்துல நைட்டு நீ டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண பார்த்தல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐரிஸ் நைட்டு என்ன பண்ணானே எனக்குலாம் தெரியாதுனால நல்லா தூங்கிட்டேன். லோரி நீ தூங்குனியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், லோரி தூங்கலங்கிறது அவளை பார்த்தாலே தெரியுது. இப்போ இவங்க எல்லாருமே மெல்கியாவோட அந்த டஞ்சனுக்கு போறாங்க. இது ஒரு சாதாரண இரும்பு டோர் தான், மேஜிக் ப்ரொடெக்ஷன் கூட இல்ல. ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் ஈஸியா இது வழியா வந்துரும். இது எல்லாத்தையும் இந்த டீமன்ஸ் தான் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு பெரிய கதவையா அசால்ட்டா லோரி ஓபன் பண்ணிருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த டஞ்சனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மான்ஸ்டரை வேட்டையாடி கொண்டு வராங்க. ஐரிஸ் போய் முட்டினதுலயே ஒரு மான்ஸ்டர் செத்து போயிடுச்சு. இதுக்கு எவ்வளவு காசு தருவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நேத்து அவ்வளவு அட்வென்ச்சரஸா அடிபட்டு கிடந்ததுக்கு காரணமே இந்த மான்ஸ்டர் தான், இதையே நீங்க அசால்ட்டா கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. இதை நீங்க தான் கொன்னீங்களான்னு அவ கேட்கவும், இல்ல அந்த 3 லேடிஸ் தான் கொண்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் என்னால அமௌண்ட் தர முடியும்னு சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடி இப்போ லார்டுக்கு லெட்டர் எழுதுவோம். நம்ம ஹீரோ கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவ என்ன எழுதுறான்னு வந்து பாக்குறான். அந்த 3 பொண்ணுங்களும் ஒரு பீஸ்ட் ஒரு மான்ஸ்டரையே கொண்டுடுச்சு, கூட வந்த அந்த பையன் டம்மி தான் அப்படின்னு சொல்லி அவ எழுதியிருக்கா. ஐரிஸ்க்கு ரொம்பவோ பசிக்குது, எங்க அமௌண்ட்ல இப்போதைக்கு கால்வாசியை மட்டும் இப்பவே தர முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 புது அட்வென்ச்சரர்ஸ் பொண்ணுங்களா, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்டு சிரிக்கிறான். மான்ஸ்டர்ஸ் வந்தா நல்லா அசால்ட்டா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி லோரியா ஆல்மாவை பேசிட்டு இருக்காங்க. இவங்களை சில பேர் ஃபாலோ பண்றாங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நினைச்ச மாதிரியே அந்த லார்டு ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டான். என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மான்ஸ்டரை கொண்டது அவங்க 3 பேரும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுனால அந்த 3 பொண்ணுங்களுமே ரொம்ப தரமசாலி. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த அட்வென்ச்சரர் கில்டோட லேடி வந்துட்டு அந்த லார்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கா. ஸோ டார்கெட் நம்ம ஹீரோ கிடையாது, அந்த 3 பொண்ணுங்க தான். அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் அந்த நியூ லார்டு வந்துட்டு ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.